அடுத்தபடியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பூதமங்கலத்தினுடைய தலைமைக்கு தகுதி இமாம் அவர்கள் ஜெயிலானி ஹஜ்ரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எவை எது எதனுள் அடக்கமோ அவை அது அனைத்தும் அவனுள் அடக்கம். அந்த அல்லாஹுவின் பெயரால் தொடக்கம். எண்ணிலா எழுத்திலா ஏடறியும் கருத்திலாம் விண்ணிலா மண்ணிலாம் சொல்லிலா செயலிலாம் எத்துறையிலும் எம்மவர்களால் நிகழ்த்த முடியாததையெல்லாம் இந்த உலகத்திலே நிகழ்த்திவிட்டு சென்ற இத்திரை உலகின் முத்திரை நபி, மக்கத்து மன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், சுந்தர நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சந்தன திருமேனிக்கு ஸலவாத்தை சாற்றி தௌஹீது தென்றல் தலைஞான செம்மல் கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் ஆண்டகை நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் ஆசிதனை நேசி வைத்து எனது வார்த்தை தொடக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மகான் ஹத்தீப் சாஹிப் வலியுல்லாஹ் அவர்களினுடைய நினைவு தினத்தை மிகவும் அழகான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் இமாம் ஹலரத் அவர்களே, ஏனைய நிர்வாக பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, சிறார்களே, இளைஞர்களே, நாமெல்லாம் ஒரு அருமையான நிகழ்வில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வாலும் ரசூலாலும் போற்றி புகழ்ந்து கூறப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு இறைநேசர்களை நினைப்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னதாகவும் வேறொரு அறிவிப்பின்படி ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக தகவல், விக்ருல் அம்பியாயி இபாதத்துன், நபிமார்களை நினைவு கூறுவது அது வணக்கம். நபிமார்களை நினைவு கூறுவது வணக்கம். விக்ருல் அவுலியாயி கஃபாரத்துன், இறை நேசர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை ஞாபகம் செய்வது அது நமக்கான பரிகாரம் என்று சய்யதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வலிமார்கள் ஏதோ நம்முடைய பார்வையில் ஒரு மாதிரியாக தெரியலாம். வலிமார்களினுடைய துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அன்பு மருமகனார் சய்யதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவர்களில் இருந்து அவர்களின் அன்பு மகனார் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களில் இருந்துதான் இந்த உலகத்தில் எல்லா வலிமார்களினுடைய வம்சத் தொடரும் சென்றடைகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேரடியான ஞானத்தை பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனால்
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ஆதி ஆலயமான கஅபாவில் அவர்களை பிரசவிக்க செய்தார். நாம் சிந்திக்க வேண்டும், இந்த உலகத்தில் யாரினுடைய பிறப்பும் கஅபாவினுடைய உள் வளாகத்திற்கு இல்லை. ஆனால் சையதினா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களினுடைய பிறப்பு கஅபாவிற்கு உள்ளே இருந்தது. பிறந்த அலி அவர்கள் கண் திறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பாக்கியம் நிறைந்த கையில் ஏந்திய பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரை விழித்து பார்த்தார்கள். முதல் பார்வையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையினால் சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஞானத்தின் விசாலத்தை நம்மால் மட்டிட்டு கூற முடியாது. அதனாலதான் அன்னரார் இப்படி சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்மி அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா. அலி ரலியல்லாஹு நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அதன் தலைவாயில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் நேரடி பிள்ளைகளான சுவனத்து இளைஞர்களின் தளபதிகளான இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இரண்டு பேரிடம்தான் உலகத்தில் உண்டான ஒட்டுமொத்த வலிமார்களின் வம்ச தொடர்கள் சென்றடைகிறது. அவர்களின் மூலமாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அவர்களின் மூலமாக கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவர்களினுடைய அந்த நிஸ்பத் என்கின்ற சனதுடன் சென்றடைகிறது. அருமையானவர்களே, வலிமார்களினுடைய ஆற்றல், அவர்களின் அற்புதம், அவர்களினுடைய தனித்திறன்களை அல் குர்ஆன் பல்வேறு சூழ்நிலைகளில் பேசுகிறது. பல்வேறு சூழ்நிலைகளில் பேசுகிறது. அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். பெருமானாரை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்களினுடைய வாழ்க்கையிலும் அந்த வலிமார்களினுடைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அப்படியே கியாமத்து நாள் வரைக்கும் இந்த வலிமார்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மறைந்த அரசாட்சி செய்வார்கள். அவர்களினுடைய அரசாட்சிக்கு முன்னால் யாரும் எவரும் நிற்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வலிமார்களினுடைய நிகழ்வுகளை இறைமறைக்காயாக சொல்லி காட்டுகிறார். ஆயத்துகளில் அவர்களினுடைய பெயர்கள் இல்லை என்று சொன்னாலும் அந்த ஆயத்துகளுக்கு தஃசீர் செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் அந்த வலிமார்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். யாசீன் சூராவில் அந்த முதல் பக்கத்தில் 23வது ஜுசுவினுடைய துவக்கத்திற்கு முந்திய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அந்தாக்கியா என்கின்ற நகரத்தில் உள்ள ஒரு பெண்மணி அந்தாக்கியா நகரத்தில் உள்ள ஒரு பெண்மணி, அவள் தன்னுடைய இரையச்சத்தால் அந்த ஊரில் உள்ள மக்களையே நேர்வழிப்படுத்திய செய்தியை அந்த வசனம் சுட்டிக்காட்டும். அருமையானவர்களே, அது மாத்திரம் மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்களோடு ஒன்றிணைந்த ஒரு மிகப்பெரிய வலியுல்லாவான ஆசிம் இப்னு பர்கியா என்பவரினுடைய வரலாற்றை அல் குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. ஜின்களுக்கு மத்தியில் பல்கீஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவதில் இஃப்ரீத் என்கின்ற ஜின் சொல்லது, நீங்கள் உட்கார்ந்து எழுவதற்கு முன்னால் கொண்டு வருவேன் என்று. ஆனால் அங்கே ஆசிம் இப்னு பர்கியா என்கின்ற இறைநேச செல்வர், அறிவு ஞானத்தை பெற்றவர், அல்லாஹ்வினுடைய அலாதியான இல்மை அறிந்த அவர் சொன்னார், கண் மூடி விழிப்பதற்கு முன்பாக நான் கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறேன் என்று. உட்கார்ந்து எழுவதற்கும் கண்மூடி முடிப்பதற்கு மத்தியில் எவ்வளவு நேரமாகிவிடப் போகிறது? ஆனால் அந்த இஃப்ரீத் என்கின்ற ஜின்னின் வார்த்தையை ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? சிந்திக்க வேண்டும். அந்த இஃப்ரீத் என்கின்ற ஜின் சொல்லியது, கவியுன் அமீன், என்னிடம் உள்ள
அந்த பலமான ஆற்றல் கொண்டு நான் கொண்டு வந்து சமர்ப்பிப்பேன் என்று சொன்னது அந்த வார்த்தை இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் வலிமார்களாகிய இறைநேச செல்வர்கள் எதை செய்தாலும் எதை சாதித்தாலும் அவர்கள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும், தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு காலமும் விரும்ப மாட்டார்கள். ஆசிம் இப்னு பர்கியா என்பவர் மிக சாதாரணமான நிலையில் தான் இருந்தார், கொண்டு வந்தார், சமர்ப்பணம் செய்தார். ஆனால் இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதா மின் ஃபதலி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஆசிம் இப்னு பர்கியா போன்ற இறைநேச செல்வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அவரை பெற்றும் நான் இந்த உலகத்தில் நன்றி உள்ளவனாலி எவனுடனே அஷ்கர் அமக்ஃபர், இந்த உலகத்தில் நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா என்பதனை சோதிப்பதற்காகவே இந்த ஆசிம் இப்னு பர்கியாவை அல்லாஹ் வந்திருக்கிறார் என்று இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று தஃப்சீர் ரூஹுல் பயானில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். நிறைய நபர்கள் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அவர்கள் பெற்ற நலவுகளை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதா மின் ஃபதலி ரப்பி என்று சொன்னதாக சில தஃப்சீர்களினுடைய விரிவுரைகள் இருந்தாலும் தஃப்சீர் ரூஹுல் பயானில் பதிவான தகவல் என்னவென்று சொன்னால் ஆசிம் இப்னு பர்கியாவினுடைய அவரை பெற்றும் நான் இந்த உலகத்தில் இறைவனைக்கு நன்றி உள்ளவனாக வாழ்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா, அவரின் வழிகாட்டுதல் என்னை நேர்வழிப்படுத்தி இருக்கிறதா அல்லது மாற்றமாக்கி இருக்கிறதா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காகவே நான் பெற்றிருக்கிறேன் என கூறி ஆதா மின் ஃபதலி ரப்பி, ஆசிம் இப்னு பர்கியாவை பெற்றது எனக்கு பாக்கியம் என்கிறார்கள். ஏன் ஒரு நபி கேட்டு கிடைக்காதா? இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களை விட அதாதியான ஆற்றலை அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நினைவின் செயல்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தானே. அப்படியானால் அவர்கள் ஏன் ஆசிம் இப்னு பர்கியாவை நாட வேண்டும் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் அடியார்களான இறைநேச செல்வர்கள் இறை தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இந்த பூமியில் சூர் ஊதப்படும் வரை அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய ஆற்றல்கள் ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொரு விதங்களில் அது வெளியாகிக் கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அருமையானவர்களை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்றில் வலிமார்கள், அதாவது ஆண் வலிமார்களும் பெண் வலிமார்களும் இந்த உலகத்தில் நடத்திய அவர்களுக்கு ஏற்பட்ட நிறைய நிகழ்வுகளை குர்ஆனில் இருந்து, குர்ஆனினுடைய வசனத்தின் விரிவுரைகளான தஃப்சீர்களில் இருந்தே பார்க்க முடியும். பரக்கத் பின்த் சஅலபா என்ற இயற்பெயரை பெற்ற அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பெண்மணி முதலாக ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது 13 பேர்களோடு செல்கின்ற அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் அபிசீனியாவிற்கு சென்றார்கள். செல்லுகின்ற பொழுது கடுமையான தாகம். அந்த தாகத்தின் காரணமாக அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டோம். ஆனால் அதில் நோன்பு வைத்து நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நோன்பை வைத்து பயணத்தையும் தொடங்கிவிட்டேன். ஆனால் மிக பெரும் தாகம் ஏற்படுகிறது, மிக பெரும் வறட்சி ஏற்படுகிறது, என்ன செய்ய என்று அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்ட பொழுது 13 பெண்களோடு செல்கின்ற அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வானில் இருந்து ஒரு தண்ணீர் வாளி இறங்கியது. அந்த வாளி கொண்டு அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் அந்த நோன்பை நிறைவேற்றி முடிக்கின்ற பொழுது
அந்த தண்ணீரை குடித்தார்கள். அதற்கு பின்னால் மௌத்து வரைக்கும் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாகமே ஏற்படவில்லை. பிற்காலத்தில் கூட அவர்கள் வயோதிகம் வந்த பொழுது தனக்கு தாகம் வராதது ஒரு வியாதியாக இருக்குமோ என்று அஞ்சினார்கள். அதற்காக மருத்துவ சிகிச்சையும் செய்தார்கள். அப்படியான உடலில் எந்த அறிகுறியும் கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய பாக்கியம். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த இறைநேச செல்வர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم يتفكرون. அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவர்கள் இறைவனை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். இறைநேச செல்வர்கள் நம்முடைய பார்வையில் தூங்குவதாக தெரியலாம். ஆனால் அவர்கள் இறைவனினுடைய முராக்கராவில் முராக்கபத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று குர்ஆன் சாட்சியம் பகிர்கிறது. அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டும். வரலாற்றில் நிறைய இறைநேச செல்வர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற காரணத்தால் இந்த உலகத்தில் எத்துணை பெரிய கொடுமைகளுக்கு மத்தியிலும் கடுமைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் மனநிறைவான மகிழ்வான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றில் அதே தஃசீரினுடைய தொடரில் பார்க்கலாம். சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாற்றில் ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறை யார் படித்தாலும் அவர்களின் கண்களில் இருந்து மட்டுமல்ல கல்வியில் இருந்து கூட இரத்தம் கசியும். அப்படிப்பட்ட வீரத்தின் விளைநிலமாக திகழ்ந்த சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில நொடிப்பொழுதுகளில் கழுமரத்தில் ஏற்றி தூக்கிலிட போகிறார்கள் என்கின்ற நிலையில் அவர்களினுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கின்ற பொழுது சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய உடல்களில் உள்ள ரோமங்களை சுத்தம் செய்துவிட்டு நான் 2 ரக்காயத்து தொழுக வேண்டும் என்ற அனுமதியை கேட்டார்கள். தன்னுடைய உடலில் இருந்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய கையில் கத்தியை வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் உள்ள பெண்மணியிடம் உள்ள சிறிய குழந்தை ஓடோடி வந்து சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மடி மீது இருந்து கொண்டது. சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய முகத்தில் உள்ள ரோமங்களை சரி செய்யக்கூடிய அந்த காட்சி பிறர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த குழந்தையை இவர் பிழை செய்து விடுவாரோ என்பது போல இருக்கும். ஆனால் அப்பெண்ணை பார்த்தாலாம் சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ரோமங்களை சுத்தம் செய்ததற்கு பின்னால் தன் மடி மீது இருந்த குழந்தை அது இருந்து கொண்டே இருக்கிறது. எங்கோ இருந்து திராட்சை பழம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அதனை அழகான முறையில் உண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தஃசீர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற இறைவனினுடைய உண்மையான தக்வாவை அடைந்த சய்யிதுனா ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில நொடிப்பொழுதுகளில் தனது உயிர் தூக்கிலிடப்பட போகிறது. அந்த நேரத்திலும் அஞ்சாமல் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அற்புதமான உணவு. அதே நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி பெண் வலிமார்களினுடைய வாழ்க்கையிலும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அது சஹாபாக்களின் காலத்திலும் இருந்திருக்கிறது. சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீதிக்க அரசர் அவர்களினுடைய இரையச்சம் அவர்களினுடைய ஆளுமை எல்லாம் நாமெல்லாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் அப்படி ஒரு நாள் வீதிகளில் வலம் வருகின்ற பொழுது ஒரு வீட்டில் தாயும் மகனும் பேசிக் கொள்கிறார்கள். ஓலை குடிசைக்குள்ளே ஒட்டாக பாலை விற்று நாம், ஓலை குடிசைக்குள்ளே ஒட்டாக பாலை விற்று நாம், ஏழையாவின் ஆலை எண்ணி இருப்பதில் லாபம் என்ன, பாலியிலே நீரை கலந்தால் பணம் நம் வாழ்வில் கலக்கும், மாளிகை சிரிக்கும் மகளே மனத்துள்ளி அன்னை என்றார். ஓலை குடிசைக்குள்ளே ஒட்டாக பாலை விற்று நாம், ஏழையாரின் ஆலை எண்ணி இருப்பதில் லாபம் என்ன, பாலியிலே நீரை கலந்தால் பணம் நம் வாழ்வில் கலக்கும்,
மாளிகை சிரிக்கும் மகளே மனத்தூளி அன்னை என்றாள். பாலியிலே நீரை கலந்தால் பாவம் என்று உமரே ஃபாரூக் காலையில் அறிவித்துள்ளார். கண்ணியம் காப்பேன் தாயே, மூளையில் நெருப்பை தூவும் முடிவுக்கு இணங்க மாட்டேன். நாளைய நரகை எண்ணி நடுங்கீடு அன்னையே, நடுங்கினால் நங்கை நல்லாள். அருமையானவர்களே, இரவு நேரங்களில் உலா வருகின்ற பொழுது ஒரு தாயும் மகளும் பேசிக்கொண்டால் நியாயமாக பாலை விற்று நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை பார்க்க முடியாது. ஆகையினால் பாலோடு சற்று தண்ணீரை கலந்தால் பணம் காசுகள் சம்பாதிக்கலாம். இந்த ஓலை குடிசைகளை மாற்றி மாட மாளிகையில் நாம் மகிழ்வாக வாழலாம் என்ற பொழுது அப்பெண்மணி சொன்னால், இல்லை, இது தவறு, இது மோசடி, இது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய துரோகம், அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாதகம். நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், ரசூலை ஈமான் கொண்டவர்கள், மறுமையை ஈமான் கொண்டவர்கள். நாளைய நரகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதனை கொஞ்சம் கூட நீ அஞ்சவில்லையா அம்மா என்று கேட்ட இந்த செய்தியை நடு வீதியில் சென்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுவிட்டார்கள். கேட்டதற்கு பின்னால் மறுநாள் அரசு தர்பாருக்கு தாயும் மகனும் அழைக்கப்படுகிறார்கள். பயந்து செல்கிறார்கள். நாம் பேசியதை கேட்டு நமக்கு ஏதோ தண்டனை வழங்கப் போவதாக. இல்லை, சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நள்ளிரவில் தாயும் மகனும் பேசிய செய்தியை நான் கேட்டேன். ஆனால் உங்களினுடைய மகனின் இரையச்சம், உங்களினுடைய மகனின் உண்மையான வாசகம், ஈமானிய உணர்வு, இஸ்லாமியத்தின் வெளிப்பாடு நான் உணர்ந்த காரணத்தினால் என் மகன் அப்துல்லாஹ்விற்கு நான் நிக்காஹ் செய்யலாம் என முடிவு செய்து விட்டேன் என்றார்கள். அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களினுடைய தோரணைக்கும் அவர்களின் ஆட்சி அதிகாரத்திற்கும் அன்றைய மக்கா மாநகரத்தில், மதீனா மாநகரத்தில் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னுடைய நேர்மையான ஆட்சியின் வீதியில் செல்கின்ற பொழுது விழுகின்ற சத்திய வார்த்தையை, உண்மையான வார்த்தையை, இரையற்ற வார்த்தையை, இறைநேசத்தை தன்னுடைய இதயத்துள் நிறுத்திய பெண்மணியை தனது இல்லத்தில் மருமகனாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் பொழுது தன்னுடைய ஆட்சி காலத்தில் செல்கின்ற பொழுது வயது முதிர்ந்த கூன் விழுந்த ஒரு கிழவி சய்யிதத்தினா ஹவுலா பின்த் ஸஅலபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடம் பணிந்து குனிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பெண்மணி நிறைய செய்திகளை பேசிக்கொண்டே இருக்கிறாள். சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உமர் அவர்களே, நீங்கள் அப்பெண்மணியிடம் நீண்ட நெடிய காலங்கள், நீண்ட நெடிய நேரங்கள் நீங்கள் புரிந்து கொண்டே இருக்கிறீர்களே என்ற பொழுது சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்பெண்ணின் திறனை, அப்பெண் நல்ல வாலிப பெண்ணாக இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசிய செய்தியை அல்லாஹ் கேட்டான். அல் குர்ஆனில் 28வது ஜுஸுவினுடைய துவக்கத்தில் கத் ஸமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக, அப்பெண்மணி பேசியதை அல்லாஹ் கேட்டான் என்று அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது நான் கேட்கவில்லை என்று சொன்னால், அப்பெண்ணினுடைய வார்த்தையை நான் கேட்கவில்லை என்று சொன்னால் நாளை அல்லாஹ்விடம் நான் குற்றவாளியாக ஆக மாட்டானா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அருமையானவர்களே, குர்ஆன் நெடுகிலும் சில ஆயாத்துகளுக்கு விரிவுரை விளக்கமாக எத்தனையோ பெண் வரிமார்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதனையும் நம்மால் பார்க்க முடியும். நாம் வாழும் இந்த தேசத்தில் மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை வரலாற்றுகளில் பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் உண்மையாளர், கொடுமையாளர் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். ஆனால் முகலாய மன்னர்களிலேயே மிகச்சிறந்த வரியுள்ளாராக, மிகச்சிறந்த ஆன்மீக இறை நேச செல்வராக வாழ்ந்தவர்கள் சய்யிதுனா அவுரங்கசீப் என்கின்ற இயற்பெயரை பெற்ற, சிறப்பு பெயரை பெற்ற முஹையத்தீன் முஹம்மது. அவுரங்கசீபினுடைய உண்மையான பெயர் முஹையத்தீன் முஹம்மது.
நீங்கள் பார்க்கலாம். முதல் சிங்கம் என்று புக் இருக்கிறது. அந்த புத்தகத்தை ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த ஆரணியை சார்ந்த ஒரு பேராசிரியர் கிப்பன் என்கின்ற ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறார் முதல் சிங்கம். அதில் உண்மையாக இந்த நாட்டிற்கும் தேசத்திற்கும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்த சிப்பாய்களுக்கும் குடிமக்களுக்கும் விசுவாசத்தால் இறையாண்மை கொள்கையால் வாழ்ந்த ஒரே ஒரு இஸ்லாமிய அரசர் என்று சொன்னால் அது மாமன்னர் அவுரங்கசீப் அவர்கள்தான் என்று அவர் எழுதியிருக்கிறார். மாமன்னர் அவுரங்கசீப் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சூஃபி அவர்கள் வாழ்ந்து இறந்து விட்டார்கள். இறக்கின்ற பொழுது அவர் வசியத்தை செய்திருந்தார். என்னுடைய ஜனாசாவை தொழுகை வைக்கக்கூடிய ஒருவர் விடாமல் தஹஜ்ஜத் தொழுத நபராக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் வசியத்தை செய்திருந்தார். அப்பொழுது ஜனாசா வந்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது. மாமன்னர் அவுரங்கசீப் நினைக்கிறார்கள், நாம் இதுவரைக்கும் மறைத்து தனக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் இருந்தான இந்த தொடர்பை, இந்த அமலை இவரின் வசியத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய சூழலை வந்துவிட்டது. யாருமே ஜனாசாவை தொழுவதற்கு முன்வரவில்லை. ஏனென்று சொன்னால் அவரினுடைய வசியத் விடாமல் தஹஜ்ஜத்தை தொழுத ஒருவர்தான் என்னுடைய ஜனாசாவை தொழுக வைக்க வேண்டும். சில மணி நேரங்கள் காத்திருந்து மிகவும் நாணப்பட்டு வெட்கப்பட்டு கூச்ச சுபாவத்தோடு மாமன்னர் அவுரங்கசீப் அந்த ஜனாசாவை தொழுகை நடத்தினார்கள் என்று வரலாற்றாசிரியர் கிப்பன் அந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். ஒரு மாமன்னராக இருந்தாலும் எத்துணை பெரிய அடக்கமும் ஒழுக்கமும் இறையாண்மையும் இறையச்சமும் இறை நேசமும் இறை வணக்கமும் இருந்திருக்கும் என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, தன்னை சதாவும் இறை ஆட்சியினுடைய அந்த வேலை பழுக்கள் போக மீதமுள்ள நேரங்களில் தொழுது கொண்டு இருப்பதுதான் அவுரங்கசீபினுடைய வேலையாக இருந்திருக்கிறது. சிப்பாய்கள் எத்தனையோ பேர்கள் கேட்டார்களா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐவேளைதானே தொழுகை கடமை, ஐவேளைதானே தொழுகை கடமை, ஆனால் உங்களின் கடமையான நேரங்கள் போக மீதமுள்ள நேரங்களில் எல்லாம் தொழுது கொண்டே இருக்கிறீர்களே என்ற பொழுது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய வார்த்தை நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? சாதாரணமான எகிப்து, அன்றைய எகிப்து என்பது இந்தியாவினுடைய ஒரு மூலை. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் பிரிப்பதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த பாரதமாக இருந்த அந்த பாரதத்தின் மாமன்னர் அல்லவா அவுரங்கசீப். அவர்கள் சொன்னார்களாம், இந்தியாவினுடைய ஒரு சிறு மூலை எகிப்து. ஆனால் அந்த எகிப்துக்கு மன்னனானவுடன் ஃபிரௌனுக்கு என்ன வந்தது? அன ரப்புக்கும் அலா, நான் தான் உங்களின் உயர்வான கடவுள் என்று சொன்னார். இந்தியாவினோட ஒரு சிறு மூலைக்கு ஆட்சியை பெற்றவுடன் தன்னை படைத்த இறைவனையே மறந்து நான் தான் உங்களின் கடவுள் என்று ஃபிரௌன் சொன்னானே. இந்த பரந்த விரிந்த இந்த தேசத்திற்கு மன்னராக ஆட்சியாளராக இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தனையில் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்துவிடக் கூடாது. நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதனை உணர்த்துவதற்காகவே என்னுடைய வேலைகள் போக மீதமுள்ள நேரங்களில் என்னுடைய தலையை நான் தரையில் சுஜூது செய்கிறேன் என்று மாமன்னர் அவுரங்கசீப் தன்னிடம் கேள்வி கேட்ட சிப்பாய்க்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாடெங்கிலும் உலகெங்கிலும் வாழக்கூடிய ஒலிமார்கள் அவர்கள் தங்களை அல்லாஹ்வின் நெருக்கத்தை, இறை நேசத்தை, இறை தொடர்பை பெறுவதற்காக சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார்கள். அந்த கட்டுப்பாட்டில் வாழ்ந்தவர்கள்தான் ஒலிமார்கள். முதலாவதாக அவர்களினுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்திருப்பார்கள். இறைநேச செல்வர்கள் இந்த உலகத்தின் ஆசையோ, மண்ணாசையோ, பெண்ணாசையோ, பொன்னாசையோ எந்த விதமான ஆசையும் இல்லாமல் தன்னுடைய ஆசையெல்லாம் தன்னை படைத்த இரட்சகனான அல்லாஹ்வை அடைவதாகவே அவர்கள் தங்களை பக்குவப்படுத்தி தனது உள்ளத்தை சலாமத்தாக, அதாவது நிறைவாக, நிம்மதியாக, ஈடேற்றம் உள்ளதாக, எந்த அழுக்குகளும் பெறாத உள்ளங்களாக தங்களின் உள்ளங்களை ஆக்கிக் கொண்டவர்கள் ஒலிவார்கள். அதுபோல சதாவும் இரவு நேரம் என்பது நமக்கு தூக்கம்.
ஆனால் அவர்களுக்கு வணக்கம். அவர்களின் தூக்கம் என்பது சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் தான் அவர்களினுடைய தூக்கமாக இருக்கும். சதாவும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதுபோல தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய உள்ளம் எதுவெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதற்கு எதிர்மறையாக அவர்கள் ஜிஹாது செய்வார்கள், போராட்டம் செய்வார்கள், தன்னுடைய நஃப்ஸை அடக்கி ஆழ்வார்கள். நஃப்ஸுக்கு பின்னால் நாம் செல்வோம், ஆனால் அவர்களுக்கு பின்னால் தான் அந்த நஃப்ஸ் செயல்படும். அந்த அளவிற்கு தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதுபோல ஹராம் ஹலால் என்கின்ற அந்த நிலைப்பாடு வந்துவிட்டார். ஹராம் ஹலால் என்கின்ற நிலைப்பாடு வந்துவிட்டால் ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதற்கு எத்துணை பெரிய இடையூறுகள் வந்தாலும் அதனை கண்டுகொள்ள மாட்டார்கள். இப்படி அல்லாஹ்வை அடைவதற்கு மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத நிறைய மனக்கட்டுப்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்களுக்கு பெயர்தான் வலிமார்கள். வலியுல்லா என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவின் அதிகாரத்தை பெற்றவர்கள். வலி என்கின்ற வார்த்தைக்கு அதிகாரம் என்று இருக்கிறது, பொறுப்பு என்று இருக்கிறது, நெருக்கம் என்று இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட அர்த்தங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் தஃசீர்களிலும் ஹதீஸினுடைய விரிவுரைகளிலும் வலியுல்லா என்று சொன்னால் அல்லாஹுவின் அதிகாரத்தை பெற்ற அதிகாரிகள் என்றுதான் விளக்கம் செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் தனது அரசாங்கத்தை யாரை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறான்? இது போன்ற தனது நேசர்களான வலிமார்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். எல்லா வலிமார்களும், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வலிமார்களும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாக்கியங்களை இறைவன் வழங்கி இருப்பான். இந்த வலிமார்களினுடைய பட்டியல் முத்தகி என்கின்ற அந்த வார்த்தையில் இருந்து அவர்கள் சாலிஹீன்களாக, நுகபாவாக, நிஜபாவாக, அபுதாலர்களாக, அஹியார்களாக, அன்வார்களாக, இமாம்களாக, குத்துபுகளாக, கௌசுகளாக, இப்படி வலிமார்களினுடைய தரஜாக்களின் பட்டியல் நீண்டு கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நாமும் வலியுல்லாவாக ஆகலாம். அதற்கான முயற்சியும், அதற்கான ஈடுபாடும், அதற்கான பக்குவமும், அதற்கான பரிந்துரையும், அதற்கான நிகழ்வும் நம்மிடம் இருந்தால் நாமும் வலியுல்லாவாக ஆகலாம். குறைந்தபட்சம் நாம் நம்மை தக்குவாதாரிகளாக ஆக்கிக் கொண்டாலே அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளும் கிருபையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தக்குவா என்பதற்கு நாம் சொல்லுகின்ற விளக்கம் அல்ல. அதாவது நம்முடைய வழக்கத்தில் தக்குவா என்று சொன்னால் பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டால், சில நல்ல பல காரியங்களை செய்துவிட்டால் அவர்களை தக்குவாதாரி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் ரசூல் தக்குவாவிற்கு அப்படி விளக்கம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வின் ரசூல் கேட்டார்கள், இந்த உலகத்தில் தக்குவாவை சொல்லித் தந்தது யார்? தக்குவாதாரியாக இருந்தது யார்? கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் இப்படி கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, உன்னிடம் நேர்வழியையும் பத்தினித்தனமான வாழ்க்கையையும் தக்வாவையும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்காத சூழலையும் உன்னிடம் கேட்கிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் தக்வா என்பது நாம் நினைப்பது போல அதற்கு உலகத்தின் எந்த மொழிகளிலும் பொருள் செய்ய முடியாது. ஒரு புரிந்து கொள்வதற்காக தக்வா என்பதற்கு இறையச்சம், பயபக்தி என்று சொல்கிறோம். தக்வாவிற்கு பொருள் தக்வாதான், வேறு எப்படியும் பொருள் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் தக்வாவை சொல்லி தந்த தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் தக்வாவை கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால் தக்வா என்பது எவ்வளவு உயர்வான பொருள் என்பதனை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உம்மத்துமார்களில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட 8 சொர்க்கத்தின் வாசல்களிலும் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்திற்கு வரலாம் என்று அல்லாஹ்வால் ரசூலால் அறிவிப்பு செய்யப்பட்ட சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், இறைவா, நான் மனிதனாக பிறந்து நான் ஒரு கல்லாக இருந்தால் ஒரு கட்டிடத்திற்கு பயன்பட்டிருப்பேன், ஒரு புல்லாக இருந்தால் கால்நடைகளுக்கு பயன்பட்டிருப்பேன். ஆனால் மனிதனாக பிறந்து என்னுடைய
உன்னுடைய நேரங்களை நீ விரும்புகின்ற விதத்தில், நீ நினைக்குகின்ற விதத்தில் உன்னை வணங்கி வழிபட்டு நல்லடியாராக ஆக முடியவில்லையே, அல்லாஹ்வே எனக்கு தக்வாவை கொடு என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஸையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை பெரிய நீதிக்கு அரசர். அவர்கள் எதை நினைத்தார்களோ, எதை நபியிடம் பேசினார்களோ அந்த அளவிற்கு அந்த கருத்திற்கு தேர்வாக அருள்மறை குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ இறை சட்டங்கள். ஆனால் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்விடம் தக்வாவை கேட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 மகள்களை நிக்காஹ் செய்து சஹாபாக்கள் மதீனாவிற்கு சென்றபோது குடிப்பதற்கும் ஒளி செய்வதற்கும் கூட தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய திரண்ட செல்வத்தை தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள் என்பதனை தாண்டி அன்றைய காலகட்டத்தில் நிகர்கூற முடியாத விலைக்கு யூதனிடம் ஒரு கிணற்றை வாங்கி அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இன்றைக்கும் மதீனாவில் பிகிரே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களினுடைய கிணறு என்று, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கிணற்று தெரு என்று கூட அதற்கு பெயர் வைக்கப்பட்டு அந்த கிணறு இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் ரசூலின் நெருக்கத்தை பெற்ற ஸையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவை கேட்டார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு இந்த உலகத்தில் அவர்களிடம் அல்லாஹ்வின் ரசூல் ஒரு கட்டம் கேட்டார்கள், அலியே தாங்கள் இந்த உலகத்தில் எதனை ஆசைப்படுகிறீர்கள் என்ற பொழுது அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும், கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும். என்னுடைய வாழ் சத்தியத்திற்கு எதிராக எவன் பேசுகிறானோ அவனோடு என்னுடைய வாழ் பேச வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களாக பசித்து தாகித்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விருந்து கொடுத்து மகிழ வேண்டும் நாயகமே என்று தன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலின் மூலமாக அலி அவர்களுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டார். அத்துணை சுப செய்தியை பெற்ற அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே எனக்கு தக்வாவை வேண்டும். அப்படியானால் தக்வா என்பது ஒரு உயர்ந்த பொருள், ஒரு உயர்ந்த இடத்தில் அந்தஸ்தில் உள்ளதை நாம் சாதாரணமாக பெற்றுவிட முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், நீங்கள் முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய அந்த வார்த்தையின் பின்னணியில் தான் நம்முடைய செயல்பாடுகள் ஏதோ தொட்டு இருக்குமே தவிர நம்மிடம் தக்வாக்கள் முழுமையாக இல்லை. ஆனால் தக்வா உடையவர்களாக ஆகிவிட்டால் நாம் இறை நேசத்தை, விலாயத்தை பெற்றுவிடலாம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் வலிமார்களாக வாழ்ந்த ஒவ்வொரு வலிமார்களினுடைய தரஜாக்களும், அவர்களினுடைய கூட்டங்களும், அவர்களினுடைய சகாக்களும், அவர்கள் இந்த உலகத்திற்கு ஆற்றிய சேவைகளும் எல்லாம் மிக வித்தியாசமாக இருக்கும். வெறும் கராமத்தை மாத்திரம், அற்புதத்தை மாத்திரம் காட்டி இந்த உலகத்தில் வலிமார்கள் தீனை சேர்க்கவில்லை. அல்லாஹ்வினுடைய வல்லமையை, இறை ஆற்றலை நினைப்பதற்காக, நினைத்து அல்லாஹ்வை பயந்து வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வலிமார்களில் சமூக சேவை செய்த ஒரு பெரும் கூட்டம் இருந்திருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடியும். ஏன் இந்திய தேசத்தில் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை தீனுல் இஸ்லாத்திற்கு உள்ளே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று சொன்னால் அது எத்துணை பெரிய சேவை என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் விலாயத்தை, இறை நெருக்கத்தை, ருதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற எத்தனையோ மகான்கள், எத்தனையோ இறைநேச செல்வர்கள் அவர்கள் தங்களினுடைய சொல், செயல், வார்த்தை, வணிகம், வாழ்க்கை எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்து தனது நஃப்ஸை தியாகம் செய்து இறைவனின் நினைவை, மிக்குருல்லாஹ்வை இந்த உலகத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள்.
வாழ்ந்தார்கள். இன்றும் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் வாழக்கூடிய அந்த இடங்களில் இருந்து தன்னை நேசிக்கக்கூடிய, தனது நேசத்தை பெறுவதற்காக ஆசைப்படக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு அவர்கள் இல்ஹாமின் மூலமாக, கனவுகளின் மூலமாக அல்லது இதயத்தின் உள் உதிப்பின் மூலமாக அவர்கள் நேர்வழியை காட்டிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். கல்வியில் நிறைந்த ஹவுசுல்லாவிடம் முஹையத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு பகதாது நாட்டு பேரழகி வந்து சொன்னால், ஹவுசு நாயகமே, நான் அழகானவள், ஆனால் எனது கணவர் இரண்டாவது திருமணத்திற்கு ஆசைப்படுகிறார். உங்களின் அறிவு கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்று நான் யாசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அப்பெண்மணியிடம் கேட்டார்கள், இது அல்லாஹ் ஆகமாக்கிய, இறைவனால் ஹலாலாக்கப்பட்ட, ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தியை நான் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது அப்பெண்மணி சொன்னால், நீங்கள் ஆடவராக, அந்நிய ஆடவராக இருக்கின்ற காரணத்தால் எனது பேரழகை மறைத்து வைத்திருக்கிறேன். உங்களினுடைய மனைவியை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தனது மனைவியை அப்பெண்ணோடு பேசுவதற்காக அனுமதி கொடுத்தார்கள். அப்பெண்மணி தனது முழு அழகை ஹவுசு நாயகத்தினுடைய மனைவியிடம் காட்டிய பொழுது ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களின் மனைவி வந்து சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படி ஒரு அழகை பார்க்கவில்லை என்ற பொழுது ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டு பின்னால் கேட்கப்பட்டது, நீங்கள் ஏன் இந்த ஒரு வார்த்தைக்காகவா? இல்லை, என்னை படைத்த ரப்பு, அப்பெண்ணை படைத்த ரப்பு தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, தனது குவத்தை, குதிரத்தை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறான். ஆகையினால் அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமையை நினைத்து, இறைவா, உன்னுடைய வல்லமைக்கு முன்னால் இந்த அடிமை, இந்த அடியான் நான் எதுவும் கூற முடியாது என்று நான் நினைத்து மயங்கினேன். அல்லாஹ்வின் ஆற்றலை, இறைவனின் வல்லமையை நினைத்து நான் மயங்கினேன் என்று ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அவர்களின் சரித்திரத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, வலிமார்கள் என்பவர்கள் அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும், பிரச்சனையாக சென்றாலும் அல்லது பிரச்சாரத்திற்காக சென்றாலும் அங்கே அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். வலிமார்களினுடைய வார்த்தை என்பது சாதாரணமானவை அல்ல, அது இறை ரூஹானியத்தை பெற்றது. ஒருமுறை பிரச்சாரத்தில் ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா, அவர்களினுடைய மகனார் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள், கூட்டம் அப்படியே இருந்தது. ஆனால் ஹவுசுனா முஹையத்தீன் ஆண்டகை ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பாலை கொடுப்பதற்காக நான் கையில் எடுத்து பூனை தட்டிவிட்டது என்று சொன்னவுடன் கூட்டம் கண்ணீர் வடித்தது, கோவென அழுதது. என்ன பெரிய ஒரு வார்த்தை இல்லை, ஆனால் அவர்கள் சொல்லிய வார்த்தையில் அல்லாஹ்வினுடைய அந்த ரூஹானியத், அந்த அடர்த்தி மக்களின் இதயத்தை ஈர்த்தது, அவர்களை சிந்திக்க வைத்தது, கண்ணீர் வடிக்க வைத்தது, கருணையாளன் அல்லாஹ்விடம் கையேந்த வைத்தது. ஆகையினால் பூமியில் உள்ள வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், அவர்கள் பார்வையில் நமக்கு ஒரு மாதிரியாக தெரியலாம். நாம் சில அளவுகோலை வைத்திருக்கிறோம், ஆனால் இறைவனின் அருளை பெற்ற வலிமார்கள் சிலர்கள் பார்ப்பதற்கு அலங்கோலமாகவும் இருப்பார்கள், சிலர்கள் அரசராகவும் நல்ல மிடுக்குடன் அழகாகவும் காட்சியும் தருவார்கள். பார்க்க பரட்டையாக ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் என நினைத்து அவர்களிடம் நாம் மோதிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். சையதினா உம்முல் அலாயி அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்முல் அன்சாரியா என்கின்ற ஒரு பெண்மணி அறிவிப்பதாக இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ரப்ப அஸாஃபா அகமர மத்ஃபூஇன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ர. வாசலிலே விரட்டப்படுகின்ற எத்தனையோ தலைமை கூலமானவர்கள், வாசல்களிலே விரட்டப்படுகின்ற எத்தனை
அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து விட்டால், அல்லாஹ்விடம் அவர்கள் சத்தியம் செய்து விட்டால், அவரின் சத்தியத்தை, அவரின் துஆவை, அவரின் வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் என அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இசாவுடைய இக்காமல் 4:40 நடைபெறும் என்பதை சின்னப்பள்ளி வாசல் தெரிவிக்கின்றது. 8:40 அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இறைவனின் நேசத்தை, நெருக்கத்தை பெற்ற மனிதர்கள், இறைநேச செல்வர்கள் ஒவ்வொருவர்களினுடைய வாழ்க்கையும் புனிதமாகும். அவர்கள் நம் சரிதங்களை நாம் படிக்கின்ற பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் நமக்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் இறையச்சமும் கூடும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் வாழ்கின்ற இந்த சமகாலத்தில் கூட இதே மேடையில் 1990 கிழக்கரையில் பணியாற்றிய முஹசின் காமில் உலவி என்றொரு ஹசரத் அவர்கள் இந்த மேடையில் அதிகம் பேசியிருப்பார்கள். அவர்கள் 1990 பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது தென்காசியில் ஒரு சாஹிபு பிள்ளை என்றொரு மகான் வாழ்ந்தார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், திருநெல்வேலி பேட்டை மக்தும் ஞானியார் ஜும்மா பள்ளி வாசலில் ஃபதஹுல்லா ஆலிம் மிஸ்பாஹி என்று சுமார் 45 ஆண்டுகளுக்கு மேலாக இமாமத்து செய்த அவர்களினுடைய தந்தைதான் சாஹிபு பிள்ளை. அவர்களிடம் ஜின்கள் வந்து பேசுமா, பிச்சிப்பூவும் அரளிப்பூவும் தந்தால்தான் போவேன், தென்காசி சாஹிப் பிள்ளை வந்தால்தான் போவேன் என்று ஜின்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் வாழும் காலத்தில் நம்முடைய முஹசின் காமில் ஹலரத் அவர்கள் இங்கு பயான் செய்கின்ற பொழுது வலிமார்களினுடைய ஆற்றல் சமகாலத்தில் கூட இப்படி இருக்கிறது என்று 1990 இந்த மேடையில் பேசியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இறைவனின் அருளை பெற்றவர்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடைய பார்வையில் ஒரு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தொடர்பை பெற்ற அவர்கள் மிக பெரும் வல்லமை உடையவர்கள், வலிமை உடையவர்கள். அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை மரியாதையோடு அணுக வேண்டும். அவர்கள் செல்லும் இடங்களில், அவர்களை சியாரத்து செல்லும் இடங்களில் அவர்கள் தம் சரிதங்களை அறிந்து அவர்கள் செய்த ஏதாவது ஒரு இபாதத்தை நாம் தெரிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழும் காலத்தில் வாழ்ந்த ஒரு வலியுல்லாவான சய்யதினா உவைசுல் கரனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துஆவை விரும்பினார்கள்.
நபிக்கு என்ன தேவை இருக்கிறது தோழர்களே? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்குகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் என்கின்ற நாட்டில் கருணி என்கின்ற ஊரில் வாழ்ந்த உவைஸின் உணர்வுபூர்வமான இறை காதல் நபிகளாரின் இதயத்தை ஈர்த்தது. ஆகையினால் சொன்னார்கள், நீங்கள் உங்களிலே யாருக்காவது உவைஸை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் என்னுடைய பொன்னாடையை சால்வையை போர்த்துங்கள், அவருக்கு சலாம் சொல்லுங்கள், இந்த உம்மத்திற்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்று இன்றைக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்டு உமரும் அதிநாயகம் அவர்களால் போர்த்தப்பட்ட அந்த போர்வை இன்றைக்கு துருக்கி நாட்டிலே பள்ளிவாசல் மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனை செய்வதற்கான பாக்கியம் கிடைத்தால் பார்க்கலாம் தோழர்களே. இப்படி வரலாற்றில் வலிமார்களினுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும், விந்தைகளாக இருக்கும். ஆனால் அதனை எந்த கண் கொண்டு பார்க்கிறோமோ, எந்த தொடர்போடு அவர்களை நாம் அணுகிறோமோ, அந்த விதத்தில் அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும் என்பதில் சந்தேகமில்லை. அதனுடைய அடிப்படையில் தான் மகான் ஹத்தீப் சாஹிப் ஜமால் முஹம்மது வலியுல்லாஹ் அவர்களினுடைய இந்த நினைவு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எந்த அருளாசியோடு இந்த மண்ணில் வாழ்ந்து இறை நெருக்கத்தை பெற்றார்களோ அவர்களின் பரக்கத்தினால் அவர்களின் வசீலாவாக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் ஹாஜத்துகளையும் அருளான அவர்களினுடைய உருசு முபாரக்கின் மூலமாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நமது குடும்பங்களுக்கும் நமது மக்களுக்கும் நம் சமுதாயத்திற்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதர்களையும் நன்மையின் பக்கம் சேர்த்து வைப்பானாக, நல்லடியார் குழுவோடு சேர்த்து வைப்பானாக, உண்மையின் உறவினிலே உயர வைப்பானாக, உள்ளத்தில் ஈமானை உயிர வைப்பானாக, கண்ணான அவன்காவல் தந்து வைப்பானாக, கலைமறையின் நயத்திலேயே வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களின் அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளை, நியத்துகளை, நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. நம் அத்துணை பேருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை நீட்டி தந்தருள் புரிவானாக. நம்முடைய உடலில் உயிர் ஒட்டிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்களின் ஆயுட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்வானாக. நம்மை விட்டு பிரிந்துவிட்ட தாய் தந்தையர்களின் கபரை மன்னரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சமாக்கி விசாலமாக்கி உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஈமானோடு வாழச் செய்வானாக, ஈமானிலே நிலைத்திருக்க செய்வானாக. ஈமானோடு மரணிக்கும் நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் வழங்கி அருள் புரிவானாக. பாக்கியமான அருளான இந்த நன்னாளில் நாமெல்லாம் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ இதுபோல நாளை மறுமையினால் ஆகிரத்தில் நபிமார், நற்றோழர்கள், நல்வழி தோன்றல்கள், அபிமானமாய் உள்ளோர் அனைவரின் ஆசியுடனும் உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் விடை, தருகிறேன் சலாம். வாஹிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.